15 ரூபா தான் இருக்கு. இருந்தாலும் 4000 followers வந்ததுனால கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடுறோம். அண்ணா 1 கிலோ சிக்கன் எவ்வளோங்கண்ணா? 1 கிலோ சிக்கன் 240 ரூபா. அண்ணா எனக்கு 15 ரூபாய்க்கு வேணுங்கண்ணா. 15 கிலோவா? இல்லைங்கண்ணா, மொத்தமாகவே 15 ரூபாய்க்கு தான். வெறும் 15 ரூபாய்க்கு மாட்டீங்களா? எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறான். நின்னு கோரி வரணும், அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். சிக்கன் அப்படியே வந்துருச்சுங்க. ஆனா இன்கிரியன்ட் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம அஞ்சரைப்பட்டியில என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கிறோமோ அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு சிக்கன் வந்து செய்ய போறோம். அது எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. வாங்க. அந்த பட் பிரெட் எல்லாம் என்னமோ சம்திங் செய்யும்போது வாங்கியிருந்தோம்ல, பாதி பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்தது, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அன்னைக்கு வாங்கின சின்ன வெங்காயம் அது போக இருந்தது. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம குக்கிங். கடுகு இருக்கு, அப்புறம் உப்பு இருக்கு, அப்புறம் சுகர் சிக்கன் செஞ்சு பார்க்கலாமா? கண்டிப்பா ஒரு செய்யற நிலைமையும் வரும்னு நினைக்கிறேன். கடலைப்பருப்பு இருக்கு, காரத்துக்கு மிளகாத்தூள் இருக்கு. இது அன்னைக்கு வாங்கினது அதே தான். இன்னைக்கு 15 ரூபா எப்படி வந்துச்சுன்னா, நேற்று நம்ம மிச்சம் பண்ண 10 ரூபா, அது போக இன்னைக்கு ஃபாலோவர்ஸ்க்கான 5 ரூபான்னு மொத்தமா 15 ரூபா. இந்த வீடியோல மொத்தமா எத்தனை டக் டான்ஸ் ஆடுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. வெள்ளை சிக்கன் வச்சிடலாமா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இது வெள்ளை சிக்கன் இல்ல, வெறும் சிக்கன் தானே நினைக்கிறீங்க. சரி, வெறும் சிக்கன் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிடலாம். பட்ஜெட்டை சுத்தமா முடிச்சுட்டேன். நிராயுதபாணியா ஜீரோல நிக்கிறேன். நாளைக்கு என்ன சாப்பிட போறோம்? ஹாப்பி 4K. எந்த கேட்டகரியில் சேர்த்துறதுன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகா காப்பாற்றிருச்சு. அது ஒரு மாதிரி உப்பு சிக்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது.